ஜப்பானுக்கு வந்த பிறகு தான் புரிஞ்சுது பங்க்சுவாலிட்டியோட வேல்யூவே. இங்கே பீயிங் ஆன் டைம் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் ஹேபிட்டுங்க, இட்ஸ் தேர் ரெஸ்பெக்ட்னு ரொம்பவே வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி குக்கிங்க்கும் டைமிங் ரொம்ப முக்கியம் இல்லை. எஸ்பெஷலி இந்த சிக்கன் குக் பண்ணும்போதுலாம் வந்து டைமிங் ரொம்பவே வந்து முக்கியங்க. சரி வாங்க இன்றைக்கி வந்து பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பேனில் வந்து பெப்பர், ஜீரகம், சோம்பி வந்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் ஸ்பைசஸ் போட்டுக்கிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிட்ட பிறகு சிக்கனை நல்லா கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நல்லா போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் வதக்கிட்ட பிறகு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இதையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேக விடுங்க. சூப்பராக வந்து சிக்கன் வந்து சாஃப்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு பொடி பண்ணி வச்சுருந்த மிளகு, ஜீரகம், சோம்பு இதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி. கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி. இது சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.